வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம். ஆண்டு கிரகமாகிய ராகு கேது 6-12 துலாம் ராசிக்கு இருக்கிறார்கள். குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்கிறார். அதே சமயத்தில் சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கிரகத்தின் அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று முதலே வேறு ஒரு காணொளியில் நம்ம பார்த்தோம். இப்போ மாத கிரகங்களாகிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எப்படி போயிட்டுருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் தனம் குடும்பம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜனவரி 7ஆம் தேதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும், சுக்கிரன் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் போய் குருவின் பார்வை, குருவோட வீட்டில் குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் அங்கே இருந்து சேர்க்கையும் பெறுகிறார் என்பது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிகள் எப்படி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான். ஒரு வருமான விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் மோடில் இருந்தாலும் ஒரு குருவின் வீட்டில் போய் புதன் போய் அதோட 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். பாக்கியங்கள் பெறக்கூடிய விஷயமாகவும், பூர்வ புண்ணிய விஷயத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் வரக்கூடிய விஷயமும், தந்தையார் மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் 10th 12th அது மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா புதன் அவரோட வீட்டையே பார்க்குறார். அப்புறம் ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு ஜனவரி 17ஆம் தேதி மாறி குருவின் பார்வையில் இருக்கிறது தப்பில்லை. செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறனால புதன், சுக்கிரன், செவ்வாயின் சேர்க்கைக்குள்ளே வரார். அந்த டைமில் என்ன ஆகுனா கொஞ்சம் ஜாதகர்கள் டிஸ்டர்ப் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, உடல் உபாதை அது மாதிரி சில விஷயங்கள் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், மற்றவங்க மேலே சில கோபதாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நம்ம பேஷன்ஸும் பொறுமையும் காக்க வேண்டிய அமைப்பு உண்டு. என்னதான் இருந்தாலும் குரு ராசியும் பார்க்குறாரு, குரு ராசி அதிபதியும் பார்க்குறனால பெரிய ஒன்றும் கைமீறி விட்டு போகாது. இருந்தாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா ராசி அதிபதியே செவ்வாயோட தாக்கத்தில் போகிறாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாற்றம், ஒரு சின்ன ட்ராவல்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பக்கத்து மாவட்டத்து வரைக்கும் போயிட்டு வர்றது, ஒரு சின்ன ஒரு ஹாலிடே போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. வேலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கனெக்ட், ஒரு பிரேக் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பொங்கல் டைம்லலாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறனால பொதுவாகவே கடந்த ஒரு மாதமாகவே கொஞ்சம் பரவாயில்லை. இது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த தொடர்ந்துருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகத்தின் பயிற்சி ஒன்றும் பெரிய நெகட்டிவாக இல்லை. ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகுது. பார்த்திங்கன்னா சில தொழில் முயற்சிகள், வேலை விஷயங்கள், இடம் மாற்றங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் சில பேர்த்துக்கு அது மாதிரி தசாபுக்திகள் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவாக
ஜனவரி 2024 ஓரளவுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு பிரேக் ஃப்ரம் த ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும், பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இல்லாமல், எதுவுமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி 2024 மாதம் வந்து துலாம் ராசிக்காரருக்கு இருக்கிறது. சந்திராஷ்டமம் நாட்களாக பார்த்தீங்கன்னா 21, 22, 23 ஜனவரி 21, 22, 23 வந்து சந்திராஷ்டமம் நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருது. அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, புதிய தொடக்கங்கள் பண்ணக்கூடாது, தூர பிரயாணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா, உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா, அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.